இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷல் சாரீ பார்க்கலாமா? அதில் அந்த ஓணம் ஸ்பெஷல் சாரீ, அதாவது ஒயிட் சாரியில் க்ரீன் கலர் பார்டர் இருந்தது. நம்ம அந்த க்ரீனுக்கு மேட்சாக சில்க் காட்டன் எடுத்துக்கிட்டு அந்த பேக் தட்டு பீஸ் இருக்குது இல்லையா, அதில் ப்ளீட்டட் வச்சுருக்குறோம். அந்த ஒயிட் சாரீ பீஸில் ஸ்கேலப் ட்ரை பண்ணியிருக்கிறோம். இந்த மெதுவாக இந்த ஸ்கேலப்பை அந்த க்ரீன் கலர் ப்ளீட்டடில் பின்னூசி வச்சு அட்டாச் பண்ணிக்கிட்டு மெதுவாக பொறுமையாக தைக்கணும். ஸ்கேலப்போட அந்த எட்ஜஸை மட்டும் பொறுமையாக தைக்கும்போது நீட் லுக்கில் இருக்கும். இந்த ஓரத்தில் பொறுமையாக தைச்சோம்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ப்ளீட்டட் தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி அழகாக சின்ன சின்ன ப்ளீட்டட். பட் இதை யூஸ் பண்ணும்போது அயன் பண்ணி யூஸ் பண்ணோம்னா பார்க்குறதுக்கு லுக்காகவே இருக்கும் கடைசி வரைக்கும். இதை எப்போல்லாம் வேர் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அயன் பண்ணியே கரெக்டாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் இதோட நீட்னஸ் லுக்கு போகாமல் இருக்கும். இந்த ஸ்கேலப்போட இந்த எட்ஜஸை 2 சைடும் நம்ம தச்சுக்க போகிறோம். இப்படி தைக்கும்போது அந்த 2 சைடோட அந்த ஹைட்டும் கரெக்டாக இருக்கான்னு, அந்த ஸ்கேலப்பும் அந்த க்ரீன் கலர் பீஸும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல 2ம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இல்லை ஏற்றி இருந்தால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதோட அழகே போயிடும். அதனால் பார்த்து கவனமாக பொறுமையாக தைக்கணும். கொஞ்சம் கூட ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் நீட்டாக தைக்கணும். இந்த எட்ஜஸில் பட்டன் வச்சுக்கலாம். இதில் பஃப் ஸ்லீவ் வச்சுருக்குறோம். பாருங்கள், பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ப்ளீட்டட் தெரியுதுங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாவுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.